நம்ம தமிழ் சினிமாவில் வந்த படங்களில் பெர்ஃபார்மன்ஸில் ஹீரோவையே தூக்கி சாப்பிட்ட ஒரு 5 வில்லன்ஸை பார்க்கலாமா? துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. முதல்ல பார்க்க போகிறது யாருன்னா என்ன இருந்தால் விக்டர் மனோகர்னு ஒருத்தர். அருண் விஜய்க்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல கம்பேக் படமும் அதே நேரம் அவரோட நடிப்பு பசிக்கு தீனியாக அமைஞ்ச படம் தான் இந்த ஒரு என்ன இருந்தால் படம். எங்களுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும். விக்டருங்கிற ஒரு கேரக்டரில் அருண் விஜய் அஜித்தியை தூக்கி சாப்பிட்டுருப்பாரு அந்த ஒரு என்ன இருந்தால் படத்தில். கொடூரமான ஒரு கொலை நடக்க போகுது, பார்க்கணும்னா பாருங்க, இல்ல கண்ணை முடிங்க, உங்க இஷ்டம். போன்ல படம் பிடிக்கணும், ஓகே, பெர்மிஷன் நான் தரேன். அடுத்து பார்க்க போகிறது தனி ஒருவனான சித்தார்த் அபிமன்யுவை. வெளிச்சத்துல இருக்கிறவன் தாண்டா இருட்டை பார்த்து பயப்படுவான், நான் இருட்டிலேயே வாழ்றவன். ஒரு காலத்தில் மிகப்பெரிய சாக்லேட் பாயை சுற்றிக்கிட்டு இருந்த அரவிந்த் சாமி வில்லனிசத்தில் இந்த அளவுக்கு இறங்கி மிரட்டுவாருன்னு சத்தியமாக யாருமே இந்த படம் பார்க்கும்போது எதிர்பார்க்கல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. இல்லாத ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம் எனக்கு தெரியும், அந்த வாய்ப்பு கை நழுவி போனா இழுத்து தக்க வச்சுக்குவோம் எனக்கு தெரியும். இந்த தனி ஒருவன் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் அதே நேரம் ஜெயம் ரவி இந்த படத்தில் பயங்கரமாக தெரியறதுக்கு காரணமாக அமைஞ்சது அரவிந்த் சாமியோட வில்லனிசம் தான். நீ கொடுத்த வாழ்க்கையை நான் ஏத்துக்கல, நீ கேட்ட வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன். நாட்டுக்காகலாம் இல்ல, உனக்காக. தனி ஒருவன் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. The name is சித்தார்த் அபிமன்யு. Good luck. அடுத்து பார்க்க போறது விக்ரம்க்கு வில்லன் என்ன வேதாவை. விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவில் இருக்கிற பெரிய ஆக்டர்ஸ்க்கு அகேன்ஸ்டாலாம் வில்லனா நடிச்சிருக்காரு. என்னதான் ஒரு அத்தனை படம் வில்லனா நடிச்சு மிரட்டி விட்டுருந்தாலும் விக்ரம் வேதா அளவுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், டயலாக்ஸ் எல்லாமே அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். விக்ரம் வேதா ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து பார்க்க போகிறது இரும்பு திரையோட ஒயிட் டெவில. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஆஃப்டர் ஆல் ஒரு நம்பர் ஆளாகணும்னு நினைச்ச. எக்ஸாக்ட்லி லைக் தட். இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட்டோட ரிலீஸ் ஆனிச்சு. டெக்னாலஜி எவ்வளோ ஆபத்தானதுங்கிறத காட்டுற படமாக இருந்துச்சு. விஷால் இருக்காங்க, சமந்தா இருக்காங்கன்னு இருந்தாலும் இந்த படத்தோட பேக் போன அமைஞ்சது இந்த படத்தோட வில்லனான அர்ஜுன் தான். வா, பயந்துட்டேன். எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? அந்த படம் ஃபுல்லாக ஒரு மிரட்டி இருந்தாலும் எனக்கு பர்சனலாக பிடிச்சது இந்த ஒரு சீன் தான். இந்த ஒரு டயலாக்கே பயங்கரமாக பேசியிருப்பாரு. நீங்க எல்லாம் திருடனுங்க, நான் தேழு, நான் கொட்டினா பொத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு அந்த படத்தில் வேற எந்த சீன் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ஃபர்மேஷன் இஸ் பவர். ஃபைனலாக பார்க்க போகிறது வேற யாரு, நம்ம முத்துப்பாண்டியா தான். இந்த மாதிரி ஒரு டாபிக் பேசும்போது இவர் லிஸ்ட்ல இல்லைன்னா எப்படி? இந்த கில்லி படத்துல வந்த ஒவ்வொரு சீன்லயுமே மிரட்டி விட்டுருப்பாரு. இந்த கில்லி திரைப்படம் விஜயோட கரியர் பெஸ்ட் மூவிஸ்ல ஒன்னு. இந்த படத்துல விஜய் மாசா தெரியறதுக்கு காரணமா அமைஞ்சது இந்த ஒரு முத்துப்பாண்டி கேரக்டர் தான். பெருசா இந்த ஒரு முத்துப்பாண்டி கேரக்டர் பத்தி நான் பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கேரக்டர் பத்தி தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சரி, இப்போ நீங்க ஒரு கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த கில்லி படத்துல வந்த பிரகாஷ்ராஜ் நடிச்ச முத்துப்பாண்டி கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குமா, இல்ல விஜய் நடிச்ச சரவணவேலு கேரக்டர் பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. I love you. ஓகே, இப்போ நான் ஒரு 5 வில்லனை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அந்த 5 வில்லனில் உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்குங்கிறதையும் அதே நேரம் நான் யாராவது விட்டுட்டேனாங்கிறதையும் அடுத்து என்ன கண்டென்ட் வேணுங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.